முதலிரவன்று பொதுவாக பெண்கள் மல்லிப்பூவும் அல்வாவும் கேட்பார்கள் என்றுதானே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு குடும்ப குத்து விளக்கோ கொஞ்சம் ஒருபடி மேலே போய் கஞ்சாவும் பீரும் கேட்டதால் மணமகனுக்கு நெஞ்சு வலியே வந்துவிட்டதாம். உத்தரப்பிரதேச மாநிலம் சரங்பூரில் ஒரு தம்பதிக்கு காலையில் கோலாகலமாக திருமணம் முடியவே இரவு ஆவலாக முதலிரவு அறைக்கு சென்றுள்ளார் மணமகன். ஆசையாய் கட்டிய மனைவியை முதலாக என்ன கேட்க போகிறாரோ என மணமகன் ஆவலாக இருக்க, என்னங்க ஒரு பீர் குடிக்கலாமா என்று அதிரடியாக ஆரம்பித்திருக்கிறார். அதிலேயே கொஞ்சம் ஷாக்கான மணமகன் தன் மனைவி தன்னிடம் விளையாடுவதாக நினைத்து சிரித்து கொண்டிருக்க, அடுத்த இடியை இறக்கியிருக்கிறார் மணப்பெண். ஆம், பீருக்கு சைடிஷாக மணப்பெண் கஞ்சாவும் மட்டன் கறியும் கேட்கவே, இதெல்லாம் நம் குடும்பத்திற்கு சரிப்பட்டு வராது என்று நேராக தன் தாய் தந்தையிடம் சென்று கூறியுள்ளார். முதலிரவன்றே மொத்த குடும்பத்தையும் மணப்பெண் அலறவிட்ட நிலையில் இதற்கு தீர்வு காண மணமகன் குடும்பத்தார் போலீஸை நாடியுள்ளனர். அங்கு மேலும் ஒரு அதிர்ச்சிகர சம்பவம் நடந்துள்ளது. ஆம், காவல் நிலையத்தில் இரு குடும்பத்தினரும் அமர்ந்திருக்க, நீங்கள் என் மகனுக்கு கட்டி கொடுத்தது பெண்ணே இல்லை, திருநங்கை என மாப்பிள்ளை தரப்பு குண்டை தூக்கி போட போலீசார் கிறுகிறுத்து போய்விட்டனர். மணமகனை ஏமாற்றி திருமணமா என்று அனைவரும் திகைத்து போயினர். மாறி மாறி குற்றம் சுமத்தினார்களே ஒழிய இருதரப்பும் புகார் அளிக்காததால் போலீசாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இறுதியாக வீட்டில் சென்று பிரச்சனையை தீர்த்துக் கொள்கிறோம் என இருதரப்பும் காவல் நிலையத்தை விட்டு கிளம்பியும் சென்று விட்டனர். எங்கள் குடும்பத்திற்கு இப்படிப்பட்ட பெண் வேண்டாம் என மணமகன் பிடிவாதம் காட்டியதாக கூறப்படும் நிலையில் பீர் கஞ்சா கேட்ட மணமகளின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதா, சமாதானம் ஆனார்களா அல்லது முதலிரவிலேயே தன் கோரிக்கை நிறைவேறாததால் மணமகள் பிரிந்து சென்று விட்டாரா என்பதற்கு இதுவரை விடை கிடைக்கவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.